அனைவருக்கும் வணக்கம். நான் படித்த ரசித்த கதையை நீங்களும் படித்து கேட்டு மகிழுங்கள். கதை பிடித்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள். என் பெயர் காயத்ரி. அன்று காலையில் எப்போதும் எந்திரிப்பதை விட சீக்கிரமாகவே எழுந்து விட்டேன். வீட்டு வேலைகளை ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டே என் மாமியாருக்கு டீ போட்டு கொண்டு போய் கொடுத்தேன். இவ்வளவு நேரமா என்று முனகிக் கொண்டே டீயை வாங்கி கொண்டார். என் கணவர் பெயர் வாசு. அவர் ஒரு தனியார் கம்பெனியில் வேலை செய்கிறார். மாதத்தில் 2 நாட்கள் அல்லது 3 நாட்கள் வெளியூர் செல்ல நேரிடும். அதேபோல் இப்போதும் 4 நாட்கள் அவர் வெளியூர் சென்றிருக்கிறார். இந்த 4 நாட்களை என் மாமியாருடன் கழிக்க வேண்டும் என்று நினைத்தாலே எனக்கு பெரிய போருக்கு தயாராக இருக்க வேண்டும் என்பது மட்டும் தெளிவாக தெரிந்தது. அது இப்போது நான் டீ குடிக்கும் போதே ஆரம்பமாகியது. நான் கிச்சனில் வேலைகளை பார்த்து கொண்டிருக்க என்னை தேடி வந்தார் என் மாமியார் பார்வதி. ஏம்மா, உங்க அம்மா கிட்ட சொல்லி கொடுக்க வேண்டிய நகை 5 பவுன் எப்போ போடுவாங்கன்னு கேளு. கல்யாணம் ஆகி 6 மாசத்துக்கு மேல ஆச்சு. என் மகனை நல்லா கைக்குள்ள போட்டுக்கிட்டு அவன் இருக்கும்போது என்னை பேச விடவே மாட்டேங்கிறான். அதை பயன்படுத்தி நகையை போடாம ஏமாத்தலாமா? கொஞ்சமாவது சூடு சொரணை இருக்க வேண்டாமா என பேசிவிட அதற்கு மேல் என்னால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. எங்க அம்மா அப்பா சொன்ன நகையை போட்டுட்டாங்க. உங்க மகன் வரட்டும், உங்கள் மகனிடம் பேசிக்கொள்வோம். உங்க மகன் தான் நான் தான் வேணும்னு கல்யாணம் பண்ணாரு. அவர் வந்த பிறகு எல்லோரையும் கூட்டி வச்சு பேசி முடிச்சுக்கலாம் என்று கோபமாக பேசிவிட்டேன். பிறகு அங்கிருந்து துணி துவைக்கும் இடத்துக்கு போய் வேலைகளை பார்க்க ஆரம்பித்தேன். வேலை பார்க்க மனமில்லாமல் என் அறைக்கு போய் படுத்துக்கொண்டேன். என்னை அறியாமல் கண்களிலிருந்து கண்ணீர் வடிந்து கொண்டிருந்தது. பழைய ஞாபகங்கள் என் மனதில் வந்து வந்து போய்கொண்டிருந்தன. எனக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பித்து 2 ஆண்டுகள் ஆகியும் வீட்டிற்கு போய் பதில் சொல்கிறோம் என சொன்ன மாப்பிள்ளைகள் யாரும் பதில் சொல்லவே இல்லை. நான் கல்லூரி படிக்கும் போது என்னிடம் 4 பேர் வந்து காதலிப்பதாக சொல்லியிருந்தனர். அனைவருக்கும் என்னிடம் இருந்து ஒரே பதில்தான் கிடைக்கும். காதலுக்கும் எனக்கும் வெகு தூரம், நீங்கள் தொந்தரவு செய்யாதீர்கள் என்பது மட்டுமே. அவர்களை திரும்பி கூட பார்க்காமல் இருப்பதால் 2 பேர் வேறு பெண்ணை தேடி போய்விட்டனர். 2 பேர் பின்னால் வந்து தொந்தரவு செய்து அவர்கள் இருவருக்கும் இடையில் சண்டையிட்டு கொண்டு என் கல்லூரி வாழ்க்கை கொஞ்சம் கசப்பாகத்தான் அமைந்தது. நல்ல வேளையாக கல்லூரி முடிந்த பிறகு அவர்கள் 2 பேரும் பின்தொடரவில்லை என்பதே எனக்கு நிம்மதியாக இருந்தது. இதற்கெல்லாம் காரணம் நான் அழகாக இருப்பேன். பார்த்தவுடன் பிடித்துவிடும் முகத்தோற்றம், நல்ல நிறம். என் வீட்டில் நான் வளரும் போதே அனைத்து வித சுதந்திரமும் எனக்கு கொடுத்திருந்தனர் என் பெற்றோர்கள். அதுவே அவர்களை மீறி ஒருவனை காதலிக்க வேண்டும் என்ற உணர்வே எனக்குள் தோன்ற விடாமல் செய்துவிட்டது. என் பெற்றோரை மீறி எந்த காரியமும் செய்ய நான் தயாராக இல்லை என உறுதியாக இருந்தேன். ஒருவேளை யாரையாவது நான் காதலித்துவிட்டு பின்பு என் பெற்றோருக்கு பிடிக்கவில்லை என்றால் நான் என்னையும் ஏமாற்ற வேண்டும், என்னை நம்பியவனையும் ஏமாற்ற வேண்டும். எனவே நான் கல்லூரிக்கு போகும்போதே இப்படி வருவோரை எப்படி சமாளிக்க வேண்டும் என்று முன்கூட்டியே முடிவு செய்துவிட்டே சென்றேன். என் பெற்றோர் கல்லூரி படிப்பு முடிந்தவுடன் வேலைக்கு செல்ல தயாராகிய என்னை, வேண்டாம், உனக்கு மாப்பிள்ளை பார்க்க போகிறோம் என்று கூறினார்கள். நானும் சரி என ஒத்துக்கொண்டு 2 ஆண்டுகள் ஆகியிருந்தது. என்னை பெண் பார்க்க வந்திருந்த அனைத்து ஆண்களுக்கும் என்னை பிடித்திருந்தாலும் அவர்கள் பெற்றோர் கேட்கும் வரதட்சணை, நகை, பணம் அவர்களை தடுத்துவிட்டது. ஒரு சில ஆண்கள் அவர்களது பெற்றோர்களுக்கு தெரியாமல் நீங்கள் போட்ட நகை போக மீதி நகைகளை தாங்களே போட்டு திருமணம் செய்து கொள்ள தயாரானார்கள். என் பெற்றோரோ, இது போன்ற ரிஸ்க் எல்லாம் என் பிள்ளையை வைத்து எடுக்க நாங்கள் தயாரில்லை. திருமணத்திற்கு பின் உங்கள் பெற்றோருக்கு தெரிந்துவிட்டால் என் பிள்ளையின் வாழ்க்கை என்னாவது என்று மறுத்துவிட்டனர். அதேபோல் என்னை பெண் பார்க்க என் கணவர் வாசு, அவரது அம்மா பார்வதி, இன்னும் உறவினர்கள் 3 பேர் என 5 பேர் வந்திருந்தனர். என்னதான் ஏற்கனவே எத்தனை பவுன் நகை போடுவோம் என்று நாங்கள் சொல்லியிருந்தாலும் அவர்கள் வந்த பிறகு, எங்களுக்கு பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனால் நீங்கள் பொண்ணுக்கு 5 பவுன் நகை கூடுதலாகவும்
கையில் பணம் கொடுத்தால் கல்யாணத்தை முடித்து விடலாம் என்றார் எனது மாமியார் பார்வதி. எனது பெற்றோர், நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தோமே எத்தனை பவுன் நகை போடுவோம் என்று, அதற்கு மேல் எங்களால் எதுவும் செய்ய முடியாது என கூறினார்கள். அப்புறம் உங்க இஷ்டம் என்று கூறி பார்வதி அம்மா கிளம்ப என் கணவர் என்னையே பார்த்து கொண்டிருந்தார். என்னை பார்த்து தலையாட்டி விட்டு செல்ல நானும் என்னை அறியாமல் தலையாட்டினேன். 2 நாட்கள் கழித்து வாசு மட்டும் வந்து எனது அப்பாவிடம் பேசி பார்த்தார். சிலர் பேசிய அதே வார்த்தைகள். நான் பணத்தை கொடுக்கிறேன், நீங்கள் அதை என் அம்மாவிடம் கொடுங்க, 5 பவுன் நகையை கல்யாணத்துக்கு பிறகு தருவதாக கூறுங்கள், நான் என் அம்மாவை சம்மதிக்க வைக்கிறேன், திருமணத்திற்கு நானே ஏற்பாடு செய்கிறேன் என்றார். இந்த பேச்சை கேட்டு சலிச்சு போச்சு. இனிமே இங்க வராதீங்க. உங்க அம்மா மாதிரியான மாமியார் இருக்கிற வீட்டுக்கு என் மகளை அனுப்பிட்டு வருஷம் பூரா அழுதுகிட்டு இருக்கவா? முடியாது என்று கராராக சொல்லி அவரை விரட்டி அனுப்பினார். அவர் வீட்டை விட்டு வெளியே போய் மேலே நிமிர்ந்து பார்க்க, அவர் போவதையே பார்க்க வேண்டும் என்று மேலே நின்று கொண்டிருந்த என்னை பார்த்து தலையசைத்து விட்டு சென்றார். அவர் என்னை பார்த்து தலையசைத்தது உனக்காக மீண்டும் வருவேன் என்பதே அந்த தலையசைப்பில் தெரிந்தது. எனக்கும் அவரிடம் ஏதோ ஒரு பந்தம் இருப்பது போல் உணர்ந்ததாலோ என்னவோ, அவரை பார்க்க வேண்டும் என்று நான் மாடியில் நின்று கொண்டிருந்தேன். அவர் மீண்டும் வந்தார். அவர் நண்பர் ஒருவரோடு வந்து பணத்தை ரெடி பண்ணி விட்டேன் என்றார். என் அப்பா அவரை முறைக்க, பின் என் அப்பா அவரை பார்த்து, நீங்க நல்லவரா இருக்கலாம் தம்பி, ஆனா உங்க அம்மா அவங்க பணத்துல குறியா இருக்காங்க. பணம் முக்கியம்தான், ஆனா அது மட்டுமே வாழ்க்கை இல்லையே. நீங்க 24 மணி நேரமும் என் பொண்ணு கூட இருக்க முடியுமா சொல்லுங்க? நீங்க வேலைக்கு போனதுக்கு அப்புறம் என் பொண்ணோட நிலைமை பற்றி யோசிச்சு பாருங்க. இப்படி நீங்க அடிக்கடி வருவது சரியா சொல்லுங்க என்றார் என் அப்பா. வாசு என் அப்பாவிடம், உங்க பொண்ணை கேட்டுட்டு சம்மதம் என்றால் சொல்லி அனுப்புங்க, நான் இனிமே வந்து தொந்தரவு பண்ண மாட்டேன் என கூறிவிட்டு கிளம்பினார். அவர் கிளம்பியவுடன் நான் அவரை பார்க்க அறையிலிருந்து மாடிக்கு ஓடுவதை பார்த்துவிட்ட என் அப்பா என்னை அழைத்து பேசினார். நான் அவரை திருமணம் செய்து கொள்கிறேன், அவர் என்னை நல்லா வச்சுப்பார் என்று தோணுதுப்பா என்றேன். 2 வாரத்தில் வாசுவை பற்றி என் அப்பா விசாரித்துவிட்டு திருமணத்திற்கு சம்மதம் என அவரின் அம்மாவிற்கு சொல்லி அனுப்பினார். எங்கள் திருமணம் இனிதே நடந்து முடிந்தது. அன்று முதலிரவுக்கு தயாராகி கொண்டிருக்க நகை வரவில்லை என்பதால் வாசுவின் அம்மா பார்வதி அதை தள்ளி போடுவதற்காக ஏதேதோ வாசுவிடம் பேசி பார்த்தார். ஒரே அதட்டில் கப் சிப் என்று ஆனார் பார்வதி. 6 மாதம் எந்த பிரச்சனையும் இல்லை. மாமியார் அன்பாக நடந்து கொண்டார். பின்னர் தான் அவர் சுயரூபம் தெரிய வந்தது. என் கணவர் அலுவலகம் சென்ற பிறகு 5 பவுன் நகையை பற்றி பேச ஆரம்பித்தார். கொஞ்சம் கொஞ்சமாக அவர் வார்த்தைகளில் என் குடும்பத்தை பற்றியும் பேசிக்கொண்டே போக பொறுத்து கொண்டிருந்த நான் என் கணவரிடம் கூறினேன், பணத்திற்கு ஏற்பாடு செய்கிறேன், 6 மாதத்தில் பிரச்சனை தீர்ந்துவிடும் என எனக்கு ஆறுதல் சொன்னார். அன்று ஒரு நாள் என் கணவர் வருவதற்கு 1/2 மணி நேரம் முன்பு பேச்சை ஆரம்பித்த என் மாமியார், ஏண்டிமா, உனக்கெல்லாம் எதுக்கு உங்க அம்மா அப்பா கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க? பேசாம கல்யாணம் ஆகாமலே நீ இருந்திருக்கலாம். இங்க வந்து என்ன பாடுபடுத்துற? தங்கம் என்ன விலை வைக்கிறது தெரியுமா? 5 பவுன் 2 லட்சத்திற்கும் மேலே வரும். உங்க வீட்டுல எனக்கு என்னன்னு இருக்காங்க? நல்ல குடும்பமா பார்க்கலாம்டா, கொஞ்சம் பொருதான்னு சொன்னா என்னமோ உலகத்துல இல்லாத அழகிய பார்த்துட்டானா, கட்டுனா இவ்வளவுதான் கட்டுவேன்னு சொல்லி இப்ப என்ன ஆச்சு என்று 1/2 மணி நேரமாக பேசிக் கொண்டிருந்தார் என் மாமியார். என் கண்கள் கண்ணீரை அடக்க முடியாமல் துடிக்க அவர் பேசிய பேச்சு தெரு வரை கேட்டது. அந்த நேரம் என் கணவர் வாசு வந்து விட்டார். நான் ஓடி சென்று கட்டிக்கொண்டு அழ ஆரம்பித்தேன். அம்மாவிற்கும் பிள்ளைக்கும் இடையில் வார்த்தைகள் மோதிக்கொண்டன. என் கணவர், கடைசி காலத்துல உன்னை தனியா விடக்கூடாதுன்னு உன் கூட இருக்கேன், அது தப்புன்னு நிரூபிச்சுட்டேல, 1 வாரத்துல நாங்க தனி கொடுத்தனம் போறோம், இனி உங்க வழியை நீங்க பார்த்துக்கோங்க என பேசிவிட்டு அறைக்குள் வந்து விட்டார். நானும் அவர் பின்னாடியே அறைக்குள் வந்து விட்டேன். அன்று இரவு யாருமே சாப்பிடவில்லை. பிறகு என் கணவர் காலையில் தனி குடித்தனம் பற்றி என்னிடம் பேசினார். பார்வதி அம்மாவை தனியாக விட்டுட்டு அந்த பாவத்தை நான் சுமக்க தயாரில்லை.
அவர்கள் நகையை அவர்களுக்காக கேட்கவில்லை, அதை கௌரவம் என நினைக்கிறார்கள். அவர்கள் கௌரவம் 5 பவுன் தராததால் பறிபோனதாக உணர்கிறார்கள். அவ்வளவுதான். மற்றபடி அந்த நகையை வாங்கி அவங்களா போட்டுக்கொள்ள போகிறார்கள்? நான் அவர்களை அனாதையாக விட்டுவிட்டு தனி குடித்தனம் வரமாட்டேன் என கூறிவிட்டேன். அந்த சம்பவத்திற்கு பிறகு சரியாக 1 மாதம் கழித்து மீண்டும் பேச்சை ஆரம்பித்த பார்வதி அம்மாவை முதல் முறையாக எதிர்த்து பேசிவிட்டேன். இதுவே முதல் முறை அப்படி பேசினேன் என்பதால் கொஞ்சம் கொதித்து போய்விட்டார்கள். படுத்து கொண்டிருந்த நான் இயல்பு நிலைக்கு வந்த பிறகு எழுந்து வேலைகளை பார்க்க ஆரம்பித்தேன். அடுத்த நாள் 2 பேரும் பேசிக்கொள்ளவே இல்லை. 3ஆம் நாள் காஃபி எடுத்து ஹாலில் என் மாமியார் முன்னால் வைத்துவிட்டு திரும்ப எதிரில் என் அம்மா அப்பா வந்தார்கள். இந்த நேரத்தில் வருகிறார்கள் என யோசிக்க, வாங்க என்று உள்ளே அழைத்துவிட்டு காஃபி குடுமா என்று சொல்லிவிட்டு என் மாமியார் அவர் அறைக்கு போய்விட்டார். என்னம்மா விடிஞ்சு விடியாமல் என்று கேட்டுவிட்டு அவர்களுக்கு காஃபி கொண்டு வந்து கொடுத்தேன். அவர்களும் கொஞ்ச நேரம் பேசிவிட்டு உன் மாமியாரை கூப்பிடுமா, பேசணும் என்றார்கள். என்னம்மா, என்ன விஷயம் என்று நான் பதறினேன். ஒண்ணுமில்லம்மா என கூற, அதற்குள்ளாக உள்ளே இருந்து பார்வதி அம்மா வெளியே வந்தார். சம்பந்தி அம்மா, நீங்க கேட்ட மாதிரி 5 பவுன் நகை என்று என் மாமியாரிடம் காட்டிவிட்டு என் கழுத்தில் போட்டு விட்டனர். கிட்ட வந்து பார்த்த மாமியாருக்கு ரொம்ப சந்தோஷம். உடனே சகஜமாக பேச ஆரம்பித்தார். நல்லபடியாக அவர்களிடம் பேசிவிட்டு என் மாமியார் பெருமையோடு வீட்டு வாசலை நோக்கி சென்று கொண்டிருந்தார். என் அம்மாவிடம், எப்படிமா இவ்வளவு பணம் ஏது, என்னாச்சு என கேட்க என் அப்பா பேச ஆரம்பித்தார். மாப்பிள்ளை நம்ம வீட்டுக்கு நேற்று வந்தார். கையில் நகையுடன் வந்தார். நாளைக்கு வீட்டுக்கு போய் நகையை என் அம்மாவிடம் கொடுங்க. நான் நாளை மறுநாள் வீட்டிற்கு போய் எல்லாவற்றையும் சரி செய்து விடுகிறேன் என்றார். நான் கூட மாப்பிள்ளை கிட்ட, உங்க அம்மா கிட்ட உண்மையே சொல்லிடுங்க, அவர்களை ஏமாத்த வேணாம், எங்களை மாதிரி தானே அவங்களும் வயசானவங்க என்றேன். நேரம் வரும், காலம் மாறும், அப்போ நான் சொல்லிக் கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டார் மாப்பிள்ளை என்று கூறினார். என் கணவர் கூறியது போல் அடுத்த நாள் வீட்டிற்கு வந்தார். வேலை சீக்கிரமே முடிஞ்சு போச்சு, அதான் இன்னைக்கே வந்துட்டேன் என்றார். நான் அவரை பார்த்து தலையசைக்க கண்களால் சிரித்துவிட்டு அம்மாவிடம் பேசத் தொடங்கினார். அதற்குள்ளாக பார்வதி அம்மா, காயத்ரியோட அப்பா அம்மா வந்தாங்க, 5 பவுன் நகை கொடுத்திருக்காங்க என்று சந்தோஷமாக கூறிக்கொண்டிருந்தார். பின் என் கணவர் சாப்பிட்டு முடித்தவுடன் எங்கள் அறைக்கு சென்றோம். நான் அவரிடம் நடந்தவற்றை கூறினேன். எதிர்த்து பேசிவிட்டேன், எனக்கு மன சங்கடமாக உள்ளது என கூறினேன். இனி இது போன்று நடக்காது, இதுவே கடைசி என்று என்னை கட்டிக்கொண்டார். 1 மாதம் கழித்து காலை என் கணவர் ஆபீஸுக்கு கிளம்பி கொண்டிருக்க காஃபி எடுத்துக்கொண்டு என் மாமியார் அறைக்கு போன போது அவர் திடீரென மயங்கி விழுந்தார். நான் என் கணவரை கூப்பிட்ட உடனே மருத்துவமனையில் சேர்த்தோம். அனைத்து வித டெஸ்டுகளையும் எடுத்துவிட்டு சின்னதாக ஆபரேஷன் பண்ணணும், இல்லை என்றால் உயிருக்கே ஆபத்து, 1 லட்சம் செலவாகும் என கூறிவிட்டனர். என் மாமியார், அதெல்லாம் வேண்டாம்பா, வீட்டிலேயே இருந்து மருந்து மாத்திரை சாப்பிட்டால் எல்லாம் சரியாகிவிடும் என்றார். என் கணவர் இப்போதான் 5 பவுன் நகைக்காக 1 லட்சம் கடன் வாங்கி இருந்தார். அதற்கே அவர் வட்டி கட்டி கொண்டிருக்க இன்னும் 1 லட்சம் என உறைந்து போய் நின்றார். நான் 5 பவுன் நகையை எடுத்து வந்து கொடுத்து, இதை விற்று கடனையும் அம்மாவோட ஆபரேஷனையும் முடிங்க, அதான் நல்லது என கூறினேன். என் கணவரும் யோசித்துவிட்டு சரி என்று சொல்ல என் மாமியார் என்னை பார்த்து கண் கலங்கினார். ஆபரேஷன் முடிந்து வீட்டிற்கு கூட்டி வந்தோம். என் மாமியார் வாசுவிடம், காயத்ரியால தாண்டா நான் உயிர் பிழைச்சிருக்கேன் பாத்தியா என பெருமையோடு சொல்லி என்னை கட்டி கொண்டார். நான் அவரை அமர வைத்துவிட்டு அருகில் அமர்ந்து உண்மையை சொன்னேன். என்னால நீங்க பிழைக்கல, நீங்க வளர்த்திருக்கிற உங்க பிள்ளையால தான் பிழைச்சிருக்கீங்க. கௌரவம் வாழ்ற வாழ்க்கையில தான் இருக்கு. இப்படி நல்ல பிள்ளைய பெற்று ஒழுக்கமா வளர்த்து எனக்காக கொடுத்துட்டீங்க. நான் தான் உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன் என சொல்லி கண்ணீர் விட, நல்ல காரியம் பண்ணின வாசு, நகைக்காக இவளை வேண்டாம் என்று சொல்லியிருந்தா நான் இன்னைக்கு உயிரோடு இருக்க முடியுமா? நீ செஞ்சதெல்லாம் சரிதான் என ஒத்துக்கொண்டார்.
இனிமே எனக்கு என் மருமகளும் மகனும் தான் கௌரவம் என கண் கலங்கினார். நன்றி. கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். தங்கள் ஆதரவிற்கு நன்றி.